அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பெரிய இலக்கு. நம்ம 5K கார்கேர் அதை அடைஞ்சிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமான இந்த 2500 ஊழியர்களுக்கும், மகிழ்ச்சியான ஊழியர்களுக்கும், 200க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களுக்கும், 38 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடைய ஆதரவிற்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு பெரிய 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 நன்றிகள். உங்களுடைய இந்த ஒரு பெரிய கூட்டு முயற்சி, ஒரு பெரிய டீம் ஒர்க் உடைய ஒரு பெரிய வெற்றி தான். அதாவது வந்து 2012ஆம் ஆண்டு கோவையை தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு 3 ஊழியர்களுடன் துவங்கப்பட்ட 5K கார்கேர் நிறுவனம் இன்னைக்கு அதாவது வந்து 2500 மகிழ்ச்சியான ஊழியர்கள், 200 மகிழ்ச்சியான தொழிலதிபர்கள், 38 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 250 இடங்கள்ல சேவை மையங்கள், அதே போல VIP வாடிக்கையாளர்கள், அதாவது வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், மிக முக்கியமா தொடர்ந்து கிரியேட் பண்ற 5 லட்சம் வாடிக்கையாளர்களை, மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடைய காரை புதுசா ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ற ஒரு அருமையான சேவை செய்யும் ஒரு சிறப்பான பணியை கொடுத்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி, இந்த நம்ம 5K கார்கேர் வந்து ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம். காரணம் என்ன, இன்னைக்கு இந்த நம்ம என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்த்தோம், டெமோஸ்லையும் பார்த்துருந்தோம். அதாவது வந்து கார் இந்தியாவில் வாங்குறது ரொம்ப ஈஸி. இப்பெல்லாம் டே பை டே இந்தியா க்ரோயிங் எக்கனாமி, கார் வாங்குறவங்க நிறைய பேர் கார் வாங்கிட்டே இருக்காங்க. வாங்கின காரை நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றதுக்கும், விற்கும் போது ரீசேல் பண்றதுக்கும், அதே போல மைலேஜ் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கும் இன்னைக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த சேலஞ்சை 2012ஆம் ஆண்டு தீர்வு கண்ட ஒரு நிறுவனம் தான் நம்ம 5K கார்கேர் நிறுவனம். அப்படி தோன்றப்பட்ட 5K கார்கேர் நிறுவனம் இன்னைக்கு கார் வாங்கினதுக்கு அப்புறம் காரை நம்ம வீட்டுல நிறைய பேருக்கு வெளியில பார்க்கிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும், வேலைக்கு போனா வெளியே பார்க்கிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதே போல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படின்னா வெளியே பார்க்கிங் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப என்ன காருடைய பெயிண்ட் வந்து டல்லாக ஆரம்பிக்கும். ஈவன் நம்ம சிக்னல் என்னன்னால ஆப்போசிட் வெஹிக்கிளுடைய அந்த கார்பன் எமிஷன் வந்து நம்ம கார்ல படும்போது காருடைய பெயிண்ட் எல்லாமே ஒரு மாதிரி புது லுக்ல இருந்து பழைய டல்லான லுக்கு மாறும். அது மாறாம அப்படியே புதுசா மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான பெயிண்ட் ப்ரொடக்ஷன் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங் அப்படிங்கிறது 1 இயர் வாரண்டி கோட்டிங், செராமிக் அப்படிங்கிறது 3 இயர்ஸ் அண்ட் 7 இயர்ஸ் கோட்டிங், 10 இயர்ஸ் வரைக்கும் ஒரு காருடைய பெயிண்ட புதுசா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கறது ஊர்ஜிதமா வாரண்டியோட தமிழ்நாடு பூரா மிக வலிமையா செயல்படுத்திய நிறுவனம் தான் நம்ம 5K கார்கேர் நிறுவனம். இதனால என்னாச்சு அப்படின்னா வாடிக்கையாளர்கள் 3 வருஷம் 4 வருஷத்துல ரீசேல் பண்ணவங்க எல்லாமே ஒரு வாடிக்கையாளர் இதே போல ஒரு ராஜராஜ சோழன் சொன்னாரு, நான் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நாள் என்னுடைய கார் வந்து 3 வருஷத்துக்கு ஒருக்கா எப்பவுமே நான் மாத்திடுவேன், திடீர்னு ஒரு நாள் ராஜராஜ சோழன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என் காரை நான் 7 வருஷமும் நான் வந்து மாத்தவே இல்லை. ஏன்னா ஏன் நான் காரை 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திடுவேன்னா காரு பழைய லுக் ஆயிடுது. நம்ம பாடியை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பரான டயட் சிஸ்டம், ப்ராப்பரான ஃபுட் சிஸ்டம் வச்சுட்டோம்னா நம்ம ரொம்ப ஃபிட்டாகவும் இருப்போம், நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியும். அதே போல காரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா நல்ல மைலேஜ் கிடைக்கும், நல்ல ரீசேல் வேல்யூ கிடைக்கும், நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெனிஃபிட். யார் யாரெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் காரை நல்லா கேர் பண்றாங்களோ, தொடர் முறையில காரை நல்லா கேர் பண்றவங்கள கூப்பிட்டு அவங்கள ராஜராஜ சோழன், எங்களின் ராஜராஜ சோழன் அப்படின்னு பெருமைப்படுத்தும் நிகழ்வு தான் 5K கார்கேரின் ராஜராஜ சோழன் விருதுகள் 2025. கீர்த்தனார் சார்பாக உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்விற்கு வருக 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 என்ற வரவேற்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு பெரியதோர் நன்றியை சொல்லி, கண்டிப்பா 300வது கிளை திறப்பு விழாவுக்கு உங்கள் அனைவரையும் சீக்கிரம் இன்வைட் பண்றோம். கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்து கண்டிப்பா உங்களுடைய பிளஸிங்ஸை கொடுக்கணும். இன்னைக்கு வந்த வாழ்த்த கீர்த்தனா மேடம் வாழ்த்த வந்த எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க வந்து சிஓ சார் உங்க ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நீங்க கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே நான் இதை எடுத்து நல்லா ஷேர் பண்ணி வருவேன்.
விஷயம் சூப்பர் சார். சார் வந்து ஆக்சுவலா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை பாத்தீங்களா, காரை ப்ராப்பரா வச்சிருந்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வராது. ஒரு பெரிய கைத்தட்டல் அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு கான்சியஸான ஒரு வேர்டு அது. எஸ் சார். எலியெல்லாம் உள்ள போகாது, இன்செக்ட் வராது. ஸோ எல்லாருமே காற்று சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்மளும் ஹெல்த்தியாக இருக்கணும். டைகர் ஆப்போசிட் தான் என் வீடு சரிங்களா. தொடர்ந்து என்னோட பெரிய வண்டி என் மகன் இங்கே தான் வேலைக்கு போடுவாங்க. அதே போல் எனக்கு வண்டி ரொம்ப சுத்தமாக இருக்கணும், என் மகனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே போல் என் நண்பர்களுக்கும் என் வண்டி எல்லாம் பைக்காரே கொடுங்கன்னு சொல்லி என் நண்பர்கள் வண்டி இந்த மாதமே 2-3 வண்டி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. எனக்கு பைக்கார் வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்குது. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் நிறைய ஒர்க் ஷாப் இருக்குது, நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே இந்த வேலை இங்கே சர்வீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் காரை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். காரு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சாரை பார்த்து அஜித்குமார் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ கேண்டடா அப்படின்னு நினைக்கிறது இதை பார்க்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். எப்படி டாடா மாருதி மாதிரி 5K ஒரு கார் பிராண்ட் நீங்கள் கட்டாயம் தயாரிக்கணும். அது மேலும் நிறையா வரணும். இந்த 4 கார் இருக்கு, 4 காருமே எங்கள் ஸ்கூல் ஒட்டி தான் 5K கார்ஸ் இருக்குது. நான் நிறையா அங்கே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது, மற்றவர்களுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ மேலும் நீங்கள் வளர நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் சார். நான் அங்கே இடத்துல 5ஆவது பிரான்ச் இருக்குது. நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு போவேன். எனக்கு கிடைக்காது, எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காது சார். பயங்கர ஃபுல்லாக இருக்குது. 2 டேஸ் கழிச்சு வாங்க, 3 டேஸ் கழிச்சு வாங்கணும். அடுத்த பிரான்ச்சுக்கு போவோம். அவங்க இதே மாதிரி சொல்கிறாங்க, ஒரு நாள் கடுப்பாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு பிரான்ச்சுக்கு போய் கேட்டேன். நான் சார் அதே பிரான்ச்சுக்கு போனால் தப்பாக நினைச்சிருவாங்க. இன்னொரு பிரான்ச் போய் கேட்டேன். அவங்க எல்லாமே எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சாங்க. காமிச்சிட்டு வண்டி அங்கே விட்டுட்டு அங்கே பெரியவங்க அன்னைக்கு பார்த்தேன். உண்மைக்குமே எக்ஸலண்டாக இருந்தது என்னோட சர்வீஸ். பதிவு பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச். நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் ஊட்டியிலிருந்து வராங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சென்டர் நான் எங்கேயும் பார்க்கல. ஸோ என் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு. அவர் சொன்னார், இப்போ இந்த ஃபங்க்ஷன் கூட நான் ஊட்டியிலேருந்து தான் வந்திருக்கேன். சூப்பர் சார். இது வந்தால் ஆகணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. என் தம்பி தான் இங்கே ரெஃபர் பண்ணாங்க. வந்ததுக்கு எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல அண்டர் பாடி பெயிண்டிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து எனக்கு புதுசாக அப்படியே ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சந்தோஷம். எஃப்சி அதே தான் சார். அக்டோபர் 5ஆம் தேதி எஃப்சி வந்தது. இங்கே ஒரே ஒரு வாஷ் தான் பண்ணுறேன். ஆர்டிஓ அப்ரூவ் பண்ணார், ஊட்டி ஆர்டிஓ. அவர் தான் சொன்னார், அந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க, அந்த வண்டியோட ஆயுசும் நல்லா இருக்கும். ஏன்னா ஊட்டியில் ஓடுறது நல்லா சேரலாகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, மலையிலே ஓடுறது. அவர் பார்த்து சொன்னார், சஜஷன் கொடுத்தார், அண்டர் பாடி எல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க வண்டி லைஃப் நல்லா இருக்கும், அருமையாக இருக்குங்க. ஆர்டிஓவும் பார்த்து அப்ரூவ் பண்ணி எனக்கு முடிஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் இப்படி ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட கொடுக்குற அந்த ஒரு ஃபீட்பேக். லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் வந்து இங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். சர்வீஸ் பொறுத்தளவுக்கு பெஸ்ட் அண்ட் சூப்பர் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஆர்டர் போனது நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் மிஷினரிஸ் எல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 1200-1300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போவோம். போகும்போது நாங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரினால ஸ்பைஸ் டிவிஷன் டர்மரிக்கெல்லாம் பண்ணுறதுனால தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்டாப்ஸுக்கெல்லாம் வந்து மஞ்சள்லாம் வரும். ஸோ வண்டியோட ஏறினாங்கன்னா திருப்பி வரும்போது போகும்போது புது வண்டியை போகும், ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், நிறைய இன்செக்ஷனாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கொண்டு வந்து கொடுத்தோம்னா அடுத்த டேமே எனக்கு புது வண்டியாக வந்துடும். என்னோட இன்னொரு என்ன விஷயம் வரேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து டாடா இந்தியன் பிராண்ட் டாடா டியாகோ. செகண்ட் வெஹிக்கிள் வந்து XUV 700 மஹேந்திரா இந்தியன் பிராண்ட். நான் சர்வீஸ் கொடுக்குறது இந்தியன் பிராண்ட் 5K எஸ்பெஷலி கனடா. ஸோ இன்னும் மேலும் வளரணும், நல்லபடியாக சொல்லி நான்